நான் தான் உங்கள் டேனியல் பேசுகிறேன். கடைசியாக ஒரு விளாக் போட போகிறேன். ஏற்காடு போக போகிறோம். 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விளாக் போட்டிருக்கேன் திருப்பதி அருண் கூட. இப்போ வந்து ஆஃபீஸ் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டுருக்கேன். போகிறேன் காரில். ஒரு 3 நாள் ட்ரிப்பு. என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். விளாக் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பாருங்கள். இவ்வளோ நாள் வந்து ஆக்டிவாக இல்லை யூடியூப்பில். எடுத்த வீடியோஸ் எல்லாமே வந்து ஃபோனில் எடுத்து அதை ஒரு ஷார்ட்ஸாக மாற்றி ரீல்ஸாக போட்டுட்ருக்கேன். அப்லோட் பண்ணி தான் இருக்கேன் மந்த்லி. பட் இப்போதைக்கு எதுவும் அவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் வரல. 660 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்கீங்க. இது வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸாக மாற்றுறதுக்கு உங்கள் கிட்ட தான் இருக்குது எல்லாமே. ஸோ மாற்றுவீங்க நான் நினைக்கிறேன். இதுக்கு ஒரு சேனல் கொஞ்சம் அப்லோட் பண்ணுங்கள். லைட்டாக கொஞ்சம் சினிமேட்டிக்காகவும் எடுப்பேன். விளாக் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். பாருங்கள், எடுக்கிற வீடியோஸ்லாம் பாருங்கள், ஷார்ட்ஸ்லாம் பாருங்கள். கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இது கீழே போகணும். இப்போதைக்கு கார் கீழே வருது, இன்னும் 3 நிமிஷத்தில் வரும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ கீழே போயிட்டு இந்த விளாக் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என் கூட சேர்ந்து நீங்களும் ட்ராவல் பண்ணுங்கள். சப்போஸ் நீங்கள் திருப்பதி விளாகை பார்க்கலன்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். நல்லாயிருக்கும். நாங்கள் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருக்கோம். ஒரு நாள் ஃபுல்லாக தூக்கமே இல்லாமல் க்யூவில் உட்காந்து ஒரு பெரிய உட்காந்து ஃபன்னாக இருந்துச்சு. அதுவும் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் டயர்டாகவும் இருந்துச்சு, கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஏன்னா ஃப்ரீ தர்ஷன் பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். அந்த க்ரௌடில் இருக்கிற வீடியோஸ் எல்லாமே வந்து நான் ரீல்ஸாக அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கேன் மாதம். மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுறேங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வரும், ஷார்ட்ஸும் வரும். நீங்கள் வந்து என்ஜாய் பண்ணலாம் வீடியோ பார்த்துட்டு. கொஞ்சம் தூரம் வயல் வரைக்கும் வந்துட்டு அப்படியே சர்ச்சில் இருக்கோம். சரி, ப்ரேயர் பண்ணிட்டு போயிடுவோமே சொல்லிட்டு மெல்வின் ஸ்டாப் பண்ணியிருக்கோம் காரை. சர்ச்சில் இருக்கோம் கரெக்டாக. பார்த்தீங்கன்னா இந்த சைட் மதுரவயல் இந்தோனியார் சர்ச். கண்ணாலதா கையாலதா கலந்து கிட்டா சொர்க்கம். நாங்கள் இப்போ ஆம்பூருக்கே வந்திருக்கோம். ஆம்பூர் பிரியாணி சாப்பிட்டு ஸ்டார் பிரியாணி சாப்பாடு வரல. சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கேன், இன்னும் வரல. வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்ப்போம். கடைசியாக பிரியாணி வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தை சாப்பிடுவோம். பாருங்க, சாப்பிட்றத பார்க்க கேவலமாக கரெக்டாக இன்னும் ஒரு 23 கிலோமீட்டர் இருக்குது. இன்னும் 1 hour ஆகும் போய் சேர்றதுக்கு. செம்மையாக இருக்குது வியூவு. ஹாய். அந்த கோரஸ் செக்ஷன் மட்டும் இன்னொரு வாட்டி கொடுங்க. ஃபைனலி ரீச் ஆகிட்டோம் ஏற்காடுக்கு. நீங்கள் பாருங்கள், வியூ பாருங்கள், பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது வியூவு. வீடியோ வந்து நான் சினிமேட்டிக் வீடியோவாக எடுத்து அப்லோட் பண்ணுறேன் இந்த வீடியோலேயே. காத்தே குளிர்கந்தல் பாடும் பாட்டே. ஸோ இப்போதைக்கு நாங்கள் வந்து இங்கே இருக்க ரெசார்ட்டுக்கு வந்து ஸ்டே பண்ணுறதுக்காக வந்துட்டோம். ஸோ வியூ பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஸோ இப்போ வந்து என்னோடய ரூம் காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு. காட்டுறேன். ஹலோ. இன்னும் காட்டலடா, இங்கே பாருங்க. ஹலோ. இதுதான் எங்கள் ரூமு. இதுதான் எங்கள் ரூம். சார், ஒரு கண்ணாடி, ஒரு டிவி ஓடுதான் இல்லையான்னு தெரில. அப்படியே இங்கே திரும்பி பார்த்தீங்கன்னா இந்த ஓகே கண்மணி படத்தில் ஒரு பாட்டு, அந்த பாட்டில் இந்த மாதிரி ஒரு கட்டத்தில் அதுக்கு அந்த பாட்டை கட்டலாம் மட்டும் பார்த்துக்கேன். அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கிங் சைஸ் பெட்டு, அப்புறம் இங்கே ஒரு சோஃபா கொடுத்துருக்காங்க. என் பேக் இங்கே இருக்குது, அவன் பேக் அங்கே இருக்குது.
அப்படிங்க வந்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஓரளவுக்கு ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்குது ரூமு. இங்கே பாத்ரூம் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பாத்ரூம் வேறு டீசெண்டான பாத்ரூமு. ஓகே, அவ்வளோதான். இன்னொரு ரூம் இருக்கு, அது யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். இந்த வியூ பார்த்தீங்கன்னா பயங்கரமான வியூவாக இருக்குது. செம வியூ. நான் இதுலேருந்து கொஞ்ச நேரம் அப்படியே விடுறேன். இந்த சவுண்ட்லாம் கேட்டு பாருங்கள். கேட்டிங்களா? அந்த சவுண்ட்லாம் எல்லாமே பேர்ட் சவுண்ட்ஸ் தான். பயங்கரமாக இருக்குது. ஸோ இது அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மிஸ்ட் மாதிரி ஒரு வியூ இருக்கு. செமையாக இருக்கும், பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த மாதிரி வியூ செம்மையாக இருக்குது. மார்னிங்லாம் இன்னும் செம்மையாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த சைடு சன்ரைஸ் ஆகுமான்னு தெரில. முடிஞ்ச அளவுக்கு நான் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேன் மார்னிங் சன்ரைஸு. நமக்கு ஆப்போசிட்டில் தான் சன்ரைஸ் ஆகும். ஆக்சுவலாக இந்த சைடு தான் சன்ரைஸ் ஆகும். ஸோ மார்னிங் பார்க்குறதே கஷ்டம். பட் இந்த வியூ நல்லாயிருக்கு.